Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 833 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடீர்னு வெட்டிங் கேக்குள்ள இருந்து நம்ம லூஃபி பிச்சுக்கிட்டு வெளியில வந்தால லூஃபியோட கூட்டமே வெளியில பிச்சுக்கிட்டு வந்துச்சுல்ல. அப்படி கேக்க பிச்சுக்கிட்டு வந்ததுனால அந்த கேக்கோட பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே அந்த பக்கமா சரி ஒரு வழியா பிளான் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. பேஜி தான் நம்ம லூஃபி கிட்ட வெட்டிங் கேக்குள்ள இருந்து வர சொல்லியிருப்பான். அதுக்காகவே மிரரை கேக்குள்ளதான் வச்சிருந்திருப்பானுங்க. லூஃபிக்கு கேக்குள்ள இருந்து வர போறவன சந்தோஷம் தாங்க முடியல. வா, அது ரொம்ப ஸ்வீட்டாவும் ஃபன்னாவும் ஜாலியாவும் இருக்கும்னு என்ஜாய் பண்ணுவான். பேஜிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இது ஜாலியா என்ஜாய் பண்ற மேட்டர் இல்லையே. இல்ல ரொம்ப முக்கியமான வேலை நம்ம லூஃபிக்கு தான். பையன் எப்படியாச்சும் அந்த கேரமல் போட்டோவை உடச்சே ஆகணும். இல்லன்னா இவங்க போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடும். ஏன்னா அப்படி இல்லன்னா பிக் மாமா தொட கூட முடியாது. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா வெட்டிங் கேக் வந்து பிக் மாமுக்கு ரொம்ப முக்கியம். அவளுக்கு இந்த டீ பார்ட்டி கல்யாணம் அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. கேக்கு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. அதுல போய் கைய வச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி ப்ரூலி சொல்லுவா. அந்த ஆணியன் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களை ஏமாத்த அந்த காட்டுக்குள்ள ஒரு வேலைத்தனம் பண்ணியே ஞாபகம் இருக்கா? அதைத்தான் நீ இப்ப பண்ண போறேன்பாங்க. அதாவது அவ மிரரை யூஸ் பண்ணி நம்ம லூஃபிய ஒரு காப்பி எடுத்து அனிமலா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அவனையே மாதிரி மாத்திடுவா. இப்ப அதைத்தான் அவ பண்ணணும். அதுக்காக தான் லூஃபி காட்டுக்குள்ள விரட்டி அனிமல்ஸ் எல்லாத்தையுமே புடிச்சிட்டு வந்திருப்பான். அப்படின்னா இப்ப லூஃபியா வந்திருக்க எல்லாமே காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க அனிமல்ஸுங்க. இது ஒரு நல்ல பிளான் தானே. எவன் உண்மையான லூஃபின்னு தெரிஞ்சாதான் அவனுக்கு வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. எப்படி கூட்டமா வர வச்சு குழப்பி விட்டுட்டான்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த பிளான தான் இப்ப லூஃபி எக்ஸிக்யூட் பண்ணி தெரிக்க விட்டுட்டான். பிக் மாம் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருப்பா. ஏன்னா கேக்கு போச்சே. அந்த அனிமல்ஸுங்க வழக்கம் போல என்ன பண்ணுங்க, அங்க எங்கன்னு ஜம்ப் பண்ணி பயங்கரமா கலவரம் பண்ணிட்டு இருக்கும். அப்ப அந்த பிக் நியூஸ் மார்கன் ஒருத்தன் வந்தானே, அவன் எல்லாத்தையுமே வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பான். ஏன்னா இப்ப நடந்த கலவரம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இவங்க நியூஸ் பேப்பர் சும்மா வித்து தள்ளிரும். பண்ணது யாரு? ஒஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த நம்ம லூஃபி. யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்காத விஷயம் இப்ப ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. எப்படி இவங்க இத்தனை பேர் வந்தாங்கன்னு ஒருத்தருக்கும் புரியல. மழை மாதிரி இருந்த கேக்கு சாப்பிடலான்னு ஆசாசையா நாக்க தொங்க போட்டுட்டு வெயிட்டிங்ல இருந்தா. அதுவும் அந்த வெட்டிங் கேக்க சாப்பிடணும்னு எத்தனை மாச கனவு வெறி கடைசியில மொத்தமா சரிச்சு விட்டானுங்கல்ல. சரி, அதுல இருந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ள எங்கன்னு பார்த்தா பையன் அவளை தூக்கிட்டு அப்படியே பிளைங்ல வருவான். இன்னுமே பார்த்தா புட்டிங்க தேம்பி அழுதுட்டா இருப்பான். நம்மளோட 3வது கண்ணை பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்லிட்டானேன்னு அங்க சஜ்ஜிக்கு உள்ளுக்குள்ள பீதி. ஏன்னா கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் அதை தடுக்க முடியாது. அந்த போட்டோவை பார்த்துட்டு லூஃபி சட்டு புட்டுன்னு வேலையா பாருமா. இங்க ஸ்மூத்தி பயங்கரமா காண்டாவா. ஏன்னா லூஃபியும் நமியையும் கொன்னுட்டேன்னு சொல்லி அந்த ஒப்பேரா மண்டைய சொல்லியிருந்தான். ஆனா கடைசியில இப்ப உயிரோட வந்துட்டாங்களே. அந்த மோண்டோர் பையன் தான் ஆல்ரெடி சந்தேகப்பட்டானே. கடைசியில அவன் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சா. இப்ப அது என்னாச்சுன்னா அவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிருச்சு. அந்த டைம் பிக் மாமா காட்டுறாங்க. கேக்கு சரியாத பார்த்துட்டு குழந்தை மாதிரி என் கேக்குன்னு அப்படியே கையை நீட்டிட்டே போவா. அதான் போச்சே. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு லைட்டா பீதியாவாங்க. ஏன்னா இவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஒண்ணு நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாவே பார்த்தோம். ஒரு ஊரையே கண்டம் பண்ணிட்டா. இப்ப அவ ஆசாசையா காத்துக்கிட்டு இருந்த கேக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த உலகத்தையே கவுத்தி போட மாட்டா. உடனே செஃப் பார்த்துட்டு ஆத்தா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லி வாய மூடல. அவ கண்ணுல கேக்கு வேணுங்கிற வெறி முத்தி போச்சு. இனி கேக்க கொடுக்காம அவளை ஸ்டாப் பண்ண முடியாது. அவ செஃப் பார்த்துட்டு எனக்கு புது கேக்க கொண்டு வாங்க, இல்லன்னா உயிரை கொடுங்கம்பா. அது எப்படி உடனே வெட்டிங் கேக்க கொண்டு வர முடியும்? இதை ரெடி பண்றதுக்கே 3 நாள் உட்காந்து முக்குன்னு முக்கி வேலை பார்த்திருக்கானுங்க. இனி மறுபடியும் ரெடி பண்ணணும்னா எத்தனை நாள் ஆகுதோ. ஆனா அவ என்ன பண்ணுவா, அங்க மாட்டிக்கிட்ட 3 செஃபோட லைஃப் ஸ்பேன் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுருவா. இப்ப என்ன பண்ண போறானா, யாரெல்லாம் அவளோட சந்தோஷத்தை கெடுத்தாங்களோ அவங்களோட உயிரை பூரா எடுக்க போறாளாமா. விளங்கிடும். அப்படின்னா ஒருத்தனும் தப்பிக்க முடியாது போங்க. இங்க மிரர் வேர்ல்டுல இருக்க நம்மளுக்கெல்லாம் லூஃபி மாதிரியே கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா லூஃபியுமே அப்படியே ஒன்னொன்னா அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. பிக் மாம் கத்திட்டு இருக்க சவுண்ட் எல்லாம் இவங்களுக்கு கேக்குது. அதுலயே தெரியுது அவ எவ்வளவு பெரிய கலவரம் பண்ணிட்டு இருக்கான்னு. அதே நேரம் இங்க ப்ரூலி இருக்காளே, அவ புலம்பி தள்ளிட்டு இருப்பா, என்னைய மன்னிச்சிட ஆத்தான்னு. ஏன்னா இவளை வச்சுதானே எல்லா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திம்பை பொட்டனிலேயே ஒரு போட போட்டு இங்க பா மிரர் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கேன், ஏதாச்சும் எசகு பொசகா பண்ண ட்ரை பண்ண பொட்டனிய பேத்துருவேன்னு சப்புன்னு ஆளு வைப்பான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு உட்காந்து அழுன்னு அழுது புலம்புவா. சரி ரைட்டு, இங்க லூஃபி மாதிரி இருந்த எல்லாத்தையும் அனுப்பி விட்டாச்சு, லூஃபியையும் அனுப்பி விட்டாச்சு. நீ லூஃபிக்கு பேக்கப் தேவை. அதுக்காக பெட்ரோவும் ஜிம்பையும் கிளம்பிடுவாங்க. அடுத்து நம்ம நமி சாப்பர் கேரட் இவங்க 3 பேரும் அந்த இயர் பிளக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நேரா சஞ்சயோட ஃபேமிலியும் காப்பாத்த கிளம்பிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க வேலையை பூரா சீசர் தான் பார்க்கணும். அவன் செம்ம கட்டுப்புல இருப்பான். என் ஹார்ட் மட்டும் திருப்பி எனக்கு கிடைக்கட்டும், உங்க எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா வச்சு செய்யறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு இங்க பிக் மாம் கத்திட்டு இறப்பா. ஸ்டார் ஹேட் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க, அவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன்னு. அப்ப காலுக்குள்ள லூஃபி ஓடிட்டு இருப்பானா, லூஃபி மாதிரி இருக்க டூப்ளிகேட். அவன் மிதின்னு மிதிச்சு தள்ளிட்டு யாரு உண்மையான லூஃபி வெளியில வாடான்னு காட்டு கத்துவா. ஃபர்ஸ்ட் டைம் நம்மள்ட்ட போன்ல பேசும்போது
போகுது. உன் பேர் எனக்கு தெரியும், போன்ல பேசி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காத, நியூ வேர்ல்டுக்கு வா, நான் யாருன்னு காட்டுறேன்னு இருப்பான். ஆனா நம்ம பையன் காமிச்சிட்டான்ல அவன் யாருன்னு. கடைசியா லூஃபியை அடைச்சு வச்சு போன்ல பேசும்போது கூட பிக் மாம் ஓவரா பேசியிருப்பான். இந்த மாதிரி நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன் அப்படி இப்படின்னு. அவன் நீ எல்லாம் ஆக மாட்டேன், நீ ஒரு வெட்டு உன் கூட நான் மறுபடியும் சண்டைக்கு வருவேன், உன்னை தோக்கடிப்பேன். நீ எம்பரர்னா பெரிய பல்பா, என் முன்னாடி நீ சப்ப பீஸு, உன்னை தோக்கடிச்சு நான் சஞ்சியை ரிட்டர்ன் கூப்பிட்டு போகல, போய் காட்டுறேன், கடைசி சிரிப்ப சிரிச்சுக்கன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் அவ யோசிச்சு முடிக்கும் போது அந்த கேக் அப்படியே டொம்முன்னு கீழே விழும். அதாவது அந்த கேக் இப்ப ஃபைனலா கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருச்சு. வெட்டிங் கேக்க எப்படா நீ இப்படி கொலாப்ஸ் பண்ணுவே, எவன்டா ரியல் லூஃபி, வெளியில வாடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன், டண்டனக்கா ஏ டனக்கனக்கான்னு கத்திட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு பெஜியோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா லூஃபியோட டைவர்ஷன் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை கடுப்பேத்தி விட்டுட்டான்ல, அதுதான் வேணும். அவ லூஃபி வெளியில வான்னு கத்திட்டு இருப்பாளா, தெரியாத வரைக்கும் குழப்பத்துல இருப்பா. அப்ப அசால்ட்டா வேலையை பார்த்துடலாம், லூஃபி அப்படித்தான் பண்ண போறான்னு இவன் நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்க பெரிய வெட்டிங் கேக்க உதைச்சு தள்ளிட்டு வந்து நின்னு, நான் தான் நிஜமான லூஃபி, வா ஒரு கை பார்த்துடலாம். அவ்வளவுதான், பெஜிக்கு தூக்கி வாரி போடும். அட பண்ணாட பாயில, குழப்பி விட்டு வேலையை பாப்பான்னு பார்த்தா கடைசியில அவனே போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டானே. அப்புறம் எதுக்குடா இப்படி ஒரு டைவர்ஷனு, ஐயோ கொல்றானேன்னு கதறுவான். அவ கொலவைத்தனமா கூட்டிட்டு வந்துட்டியா, இன்னைக்கு உன் சாவு கொடூரமா இருக்க போதும்பா. லூஃபி கேஷலா கேக்க தின்னுகிட்டே இழிச்சுக்கிட்டே கூடுவான். அதையும் பார்த்துடலான்னு. சோ இதுக்கப்புறம் சண்டை மண்டை உடையற அளவுக்கு நடக்க போது. நான் யாரோட மண்டை எவ்வளவு பெரிய மண்டைன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.